This video is sponsored by Buy More Shop app. Hello friends, welcome back to my channel. Today நம்ம இந்த வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு உண்பதால் கிடைக்கும் நன்மைகள் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பல வகையான கிழங்கு வகைகள் உள்ளன. அதில் முக்கியமான ஒரு கிழங்காகவும் அனைவருக்கும் பிடித்த கிழங்காகவும் கருதப்படுவது உருளைக்கிழங்கு. இத்தகைய உருளைக்கிழங்கை விரும்பாதவர்களே இருக்க முடியாது. அதன் நன்மையை பற்றி காண்போம் வாருங்கள். எடை கூடுதல். உருளைக்கிழங்கில் கார்போஹைட்ரேட் அதிகமாகவும் மற்றும் சிறிதளவு புரதமும் நிறைந்துள்ளது. ஆகவே ஒல்லியாக இருப்பவர்களின் எடையை அதிகரிப்பதற்கு உருளைக்கிழங்கு உறுதுணையாக இருக்கும். செரிமானம். கார்போஹைட்ரேட் அதிகம் இருப்பதால் அது சுலபமான செரிமானத்திற்கு உதவியாக இருக்கும். அதனால் நோயாளிகள், குழந்தைகள் மற்றும் செரிமானமின்மையால் கஷ்டப்படுபவர்களுக்கு இது சிறந்த உணவாய் விளங்குகிறது. சரும பாதுகாப்பு. விட்டமின் சி, விட்டமின் பி மற்றும் பொட்டாசியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், துத்தநாகம் ஆகிய கனிமங்கள் சருமத்திற்கு மிகவும் நல்லது. மேலும் பச்சை உருளைக்கிழங்கை அரைத்து எடுத்த பேஸ்டை தேனுடன் கலந்து சருமத்தில் தடவினால் சருமம் மிளிரும். மேலும் இது பரு மற்றும் சரும புள்ளிகளை குணப்படுத்த உதவும். கீழ்வாதம். இங்கு இதை 2 கோணங்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். உருளைக்கிழங்கில் விட்டமின்கள், கால்சியம் மற்றும் மெக்னீசியம் இருப்பதால் இது கீழ்வாதம் நோய்க்கு ஒரு சிறந்த நிவாரணியாக விளங்குகிறது. வேக வைத்த உருளைக்கிழங்குகளின் தண்ணீர் கீழ்வாதத்திற்கு நிவாரணியாக இருக்கிறது. ஆனால் இதில் ஒரு சங்கடமும் உண்டு. ஸ்டார்ச் அல்லது கார்போஹைட்ரேட் அளவு உருளைக்கிழங்கில் அதிக அளவு இருப்பதால் பொதுவாக உடல் எடை அதிகரிக்கச் செய்யும். இதுவே கீழ்வாதம் உள்ளவர்களுக்கோ கேடாக போய் முடியவும் வாய்ப்புள்ளது. அழற்சி அல்லது வீக்கம். உட்புற மற்றும் வெளிப்புற வீக்கம் மற்றும் அழற்சிக்கு ஏற்ற மருந்தாக விளங்குகிறது உருளைக்கிழங்கு. இது மிகவும் மென்மையாகவும் எளிதில் செரிமானம் செய்யக்கூடியதாக இருக்கும். மேலும் இதனுள் அதிகமாக விட்டமின் சி, பொட்டாசியம் மற்றும் விட்டமின் B6 இருப்பதால் குடல்களின் மற்றும் செரிமானம் அமைப்பில் ஏற்பட்டிருக்கும் அழற்சியை சரி செய்யும். வாய்ப்புண்ணுக்கு நல்லது. வாய்ப்புண் உள்ளவர்களுக்கு உருளைக்கிழங்கு ஒரு சிறந்த உணவாக இருக்கும். பச்சை உருளையை அரைத்து வாய்ப்புண்களின் மேல் தடவினால் நிவாரணம் கிடைக்கும். மூளை செயல்பாடு. மூளையின் நல்ல செயல்பாட்டுக்கு குளுக்கோஸ், ஆக்சிஜன் வரத்து, விட்டமின் பியின் சில வகைகள், சில ஹார்மோன்கள், அமினோ அமிலம் மற்றும் ஒமேகா-3 போன்ற கொழுப்பு அமிலம் ஆகியவை முக்கிய பங்கு வகிக்கிறது. உருளைக்கிழங்கு மேற்கூறிய அனைத்தையும் தருவதால் மூளையின் செயல்பாட்டிற்கு பெரிதும் உதவுகிறது. இதய நோய். உருளைக்கிழங்குகளில் விட்டமின்கள், கனிமங்கள் போன்றவைகளை தவிர கரோட்டினாய்டு என்ற பொருளும் உள்ளன. இது இதயம் மற்றும் உட்புற உறுப்புகளுக்கு மிகவும் நல்லது. இருப்பினும் இது இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் அளவை கூட்டுவதாலும் இதை அதிகம் உட்கொண்டால் உடல் பருமன் அதிகரித்துவிடும். இதனால் இதயத்தில் அதிக அழுத்தம் ஏற்படும். எனவே மிகவும் குண்டாக இருப்பவர்களுக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கும் இது உகந்த உணவு அல்ல. வயிற்றுப்போக்கு. வயிற்றுப்போக்கினால் அவதிப்படுபவருக்கு இது ஓர் வளமான ஆற்றல் கொண்ட உணவாகும். ஏனென்றால் இதில் சுலபமாக செரிமானமாகிவிடும் ஆற்றல் இருக்கிறது. எரிகாயம். உருளைக்கிழங்கின் சாறை எரிகாயம், சிராய்ப்புகள், சுளுக்கு போன்றவற்றிற்கு சிகிச்சை அளிக்க உபயோகிக்கலாம்.